நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறக்கூடிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல சொல்ல போனா தமிழக அரசு பொதுப்பணித்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்புங்க. 3 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து டாக்ஸ் ஆபீசர், இதுக்கான தகுதி டிகிரி முடிச்சிருக்கணும். டாக்ஸ் அசிஸ்டன்ட், இதுக்கான தகுதி 10th முடிச்சிருந்தாலே போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதுக்கான தகுதி 10th முடிச்சிருந்தாலே போதும். சோ டிகிரி அண்ட் 10th முடிச்சிருந்தாலே இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம். 30/7/2025 இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் 38 மாநில ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்கள், இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். இது இந்த நோட்டிபிகேஷன் 19/5/2025 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 10 காலி பணியிடங்கள், லெவல் 4க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 25,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 81,100 வரை கொடுத்திருக்காங்க. ஹேவல்டர் போஸ்டிங் வந்து 16 காலி பணியிடங்கள், இதுக்கான மாத சம்பளம் 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 வரை கொடுத்திருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 2 காலி பணியிடங்கள், லெவல் 1க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து பார்க்கலாம். டாக்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவல் 4க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு 25,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 81,100 வரை சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து முடிச்சிருந்திருக்கணும். டைப் ரைட்டிங் கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு 5 வருடமும் 10 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஹேவல்டர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் லெவல் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 வரை அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. 14 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட் வந்து 157.5, எக்ஸ்பெண்டட் வந்து செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் வந்து 81 வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் ஓபிசிக்கு வந்து 5 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 10 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 152, வெயிட் வந்து 48 வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட் ஏஜ் ரிலாக்சேஷன் 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க. அதுல வாக்கிங் வந்து 1600 மீட்டர் வந்து 15 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆகணும். ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆகணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 3வது போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 3வது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து லெவல் 1க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 வரை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 2 காலி பணியிடங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 25 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். 5 இயர்ஸ்க்கு வந்து ஓபிஎஸ்சி, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 64 வகையான ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்குது. அது யார் வந்து எலிஜிபிள், அதுக்கான சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த லெவல்ல காம்படிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காம்படிஷன், நேஷனல் லெவல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், அதே மாதிரி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவார்டட் மார்க் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து நிர்ணயிச்சுக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் 2022, 23, 24 இந்த ஏஜ் லிமிட் இருக்கவங்க, ஹையர் குவாலிபிகேஷன் முடிச்சவங்க தான் வந்து விண்ணப்பிக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிராவலிங் அலோன்ஸும் கிடையாது.
அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்க போறீங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன் நண்பர்களே, டாக்ஸ் அசிஸ்டன்ட், ஹேவல்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த 3 போஸ்டிங்க்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சிட்டிசன் இந்தியன், நேபாள், பூட்டான், டெப்டான் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க, இல்ல எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா, இல்ல என்ஓசி சர்டிபிகேட் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதுலயே வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே வந்து நோட்டிபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சேட் பண்ண போதும் உங்களுக்கான அப்டேட் நாங்களே வந்து கொடுத்துருவோம். இதே மாதிரி அப்ளை பண்ற லிங்கா இருக்கட்டும், அபிஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். So thank you friends, thank you so much, all the best for your career.